Hi friends, welcome to Tutor Joes. நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிளஸ் அப்படிங்கற யூனரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C++ ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கறனால ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ்க்கு நேம் பாத்தீங்கன்னா OP அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். பிரைவேட்டா அந்த வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம ஆட் பண்றதனால நமக்கு ஒரு ரியல் பார்ட்டோட கோஎஃபிஷியன்ட் இன்புட் வாங்குறதுக்காக ஒரு வேரியபிள் வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதனோட இமேஜினரி பார்ட்டோட கோஎஃபிஷியன்ட் இன்புட் வாங்குறதுக்காக ஒரு வேரியபிள் வேணும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா I, M அப்படினு சொல்லி R, M அப்படினு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா R அப்படிங்கற வேரியபிள்ல ரியல் வேல்யூ, M அப்படிங்கற வேரியபிள் பாத்தீங்கன்னா இமேஜினரி வேல்யூஸ் நான் இன்புட் வாங்க போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணனும். நான் அத பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் void அப்படிங்கற void டைப்ல get அப்படிங்கற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்றதுக்காக das அப்படினு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா void no return டைப். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கற அந்த யூனரி ஆபரேட்டர் தான் நம்ம அதுக்கு அடிஷனல் வர்க் டிஃபைன் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன், OP அப்படிங்கற கிளாஸ் நேம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆபரேட்டருக்கு addition work define பண்ணா ஆபரேட்டர் அப்படிங்கற கீவேர்ட் யூஸ் பண்ணோம். OPERATOR ஆபரேட்டர் அப்படிங்கற கீவேர்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆபரேட்டர் நேம் பிளஸ் அப்படிங்கற ஆபரேட்டர் கொடுத்துக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா ஆர்குமெண்டா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இன்புட் வரும். ஆப்ஜெக்ட் வரதனால இந்த இடத்துல கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். OP அப்படிங்கற கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் O அப்படிங்கற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆபரேட்டருக்கு நான் வர்க் டிஃபைன் பண்றேன். இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த OP அப்படிங்கற கிளாஸ்க்கு S அப்படிங்கற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். இதல ஆர்குமெண்டா வர ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் வேல்யூ அண்ட் இமேஜினரி ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு ஆர்குமெண்டா வரும். அத பாத்தீங்கன்னா நான் S.R அப்படிங்கற வேரியபிள் S அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த R அப்படிங்கற வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். ஈக்குவல் R plus நமக்கு O அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல வர அந்த R வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இமேஜினரி வேல்யூக்காக S அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி M அப்படிங்கற வேரியபிள் குள்ள ஸ்டோர் பண்றேன். ஈக்குவல் M plus O.M அப்படினு சொல்லி கொடுத்துறேன். அதாவது O அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல வர அந்த இமேஜினரி வேல்யூவை நான் இதல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம இத ரிட்டர்ன் பண்றதுக்காக RETUR ரிட்டர்ன் அப்படிங்கறத யூஸ் பண்ணி அந்த S அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுக்காக get அப்படிங்கற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். நான் இந்த கிளாஸ்க்குள்ளே அதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போறேன். enter real and imaginary part அப்படினு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுக்காக cin அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அந்த ரியல் பார்ட்டோட வேல்யூ இன்புட் வாங்குறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு M அப்படிங்கற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகணும் இமேஜினரி பார்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கற DAS அப்படிங்கற ஃபங்க்ஷனை இது கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். cout அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு இமேஜினரி பார்ட் பிரிண்ட் ஆகணும். இமேஜினரி பார்ட் நமக்கு R அப்படிங்கற வேரியபிள்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிளஸ் சிம்பல் வரணும். பிளஸ் சிம்பலுக்காக நான் இந்த இடத்துல பிளஸ் அப்படிங்கறது கொடுத்துறேன் டபுள் கோட்ஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜினரி வேல்யூ பிரிண்ட் ஆகணும். இமேஜினரி வேல்யூ M அப்படிங்கற வேரியபிள் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு I அப்படிங்கிறது கொஞ்சம் அதனோட அந்த இமேஜினரி வேரியபிளோட ஆட் ஆகி வரணும். அதனால I அப்படிங்கறத கொடுத்துறேன் டபுள் கோட்ஸ்ல. இப்போ ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நான் மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிளியர் பண்றதுக்காக CLR SR அவுட் கிளியர் ஸ்கிரீன் அப்படிங்கற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த OP அப்படிங்கற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். O அப்படிங்கற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். சரி, நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ், அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் நம்ம இன்புட் வாங்கணும். அதுக்காக P, Q அப்படினு சொல்லி ரெண்டு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் P அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி get அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்புட் வாங்கிரும். அதே மாதிரி Q அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி get அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இரண்டாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்புட் வாங்கிரும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு P, Q ஆப்ஜெக்ட்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணனும். ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக இன்னொரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். z அப்படிங்கற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் z ஈக்குவல் P ல இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் Q ல இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்றேன். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஆபரேட்டர் ஓவர்லோடிங், அதாவது இந்த பிளஸ் அப்படிங்கற ஆபரேட்டர் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுது. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றதுக்காக z அப்படிங்கற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி das அப்படிங்கற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக getch அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நமக்கு எரர்ஸ் காட்டுது. இந்த எரர் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு C++க்கு ஹெடர் ஃபைல் பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட், அதாவது IO stream அப்படிங்கற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணனும். நான் அந்த ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். IO stream
டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுறேன், இதனுடைய வேல்யூஸ் 1,1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டோடைய கோஎஃபிஷியன்ட் 1, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டோடைய கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேல்யூஸ் இன்புட் கொடுத்தோன்னே அதனுடைய இமேஜினரி பார்ட்டு 1 + 2 நமக்கு ஆட் ஆகி 3 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி பார்ட்டும் 3i அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அதை நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ளஸ் ஆப்ரேட்டரை 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.